நம்ம கரன்சியானது இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா அதுதான் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்தியன் எக்கனாமியில் இந்திய எக்கனாமியுடைய வளர்ச்சியில் இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கீ ரோல் பண்ணுதுங்க. அது காரணம் என்ன? நாம் ரெகுலராக சொல்கிறது தான், வெளிநாடுலேருந்து கம்பெனிகள் வரும்போது தான் நிறைய மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். அதன் காரணமாக நிறைய டெக்னாலஜி வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ டெஸ்லான்னு ஒரு கம்பெனிங்க, அந்த கம்பெனி ஃபாரின் கம்பெனி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனி. அந்த கம்பெனியில் ஆட்டோமேட்டிக் கார்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து இந்தியாவில் வரும்போது அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டெக்னாலஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்கே வருதா? நாம் போய் காசு கொடுத்து வாங்கினா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும்போது அதோடைய செலவினங்கள் ரொம்ப குறைவாகும். அது மக்களுடைய கைகளில் ஈஸியாக போய் சேரும். இப்போ செல்ஃபோன் கம்பெனிகள்லாம் இந்தியாவில் நிறைய வந்ததுனால தான் நம்மளால் ஈஸியாக ஃபோன் வாங்க முடியுது. ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தான். இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு ரெண்டாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இதுவும் ரெகுலராக பார்த்தது தான். எஃப்டிஐன்னு சொல்லுவாங்க அண்டு எஃப்இஐன்னு சொல்லுவாங்க. ரெண்டாக வந்து பிரிச்சிருக்கலாம். இது ரெகுலேட் வந்து யார் யார் பண்ணுவாங்க? இது ஒழுங்குபடுத்து, எது ஒரு விஷயமா இருந்தாலும் அது ரெகுலேட் பண்ணுறதுன்னு ஒரு ஆள் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆசிரியர்னு ஒருத்தர் இருப்பார். அப்போ தான் அவங்க ஒரு நல்வழியில் போக முடியும். ஸோ சமுதாயம்னு இருக்கும்போது அங்கே போலீஸ்னு ஒருத்தங்க இருக்கணும். அப்போ தான் அது நல்வழிப்படுத்த முடியும். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆர்பிஐ இவங்க தான் அதை ரெகுலேட் பண்ணுவாங்க. நிறைய பாலிசிஸ் மூலமாக எஃப்டிஐ நார்ம்ஸ், ஃபெமா, செக்டரல் கேப்ஸ், ஸோ இதன் மூலமாக அதை ரெகுலேட் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்ப்போம். சரி, டைப்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்ன டைப்ஸ் இருக்குது மேலே பார்த்து தான். முதல்ல நான் பார்க்க போகிறது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்டிஐன்னு சொல்லுவோம். அதாவது இது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்தியாவில் பண்ணுவாங்க. ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் வந்து தொழில் தொடங்குது அப்படின்னா, ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுதுன்னா, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? அது லாங் டேர்ம் தான் இருக்கும். டக்குன்னு ஒரு நாளில் ஒரு மாதம் பண்ணிட்டுலாம் போகிற மாதிரி தான் இருக்காது. ஒரு கார் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அது லாங் டேர்ம், பல வருஷங்கள் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஃபாரின் கம்பெனி இந்தியாவில் தொழில் தொடங்குன்னா அது வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவர் யார் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஓனர்ஷிப் கிடைக்கும். அவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. மேனேஜ்மெண்ட்டோட ரைட்ஸும் வந்து அவங்க கிட்ட இருக்கும். ஸோ இதன் காரணமாக டெக்னாலஜி அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகுது. இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் ஏரியா போகும்போது அங்கே ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது இல்லையா? ஸோ பெங்களூர்லாம் பாருங்கள், பெங்களூர்லாம் ஒரு முன்னாடிலாம் வந்து ஐடி செக்டர்லாம் வர முடியாது, எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? பெங்களூர்னாலே வேறு லெவலுன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? இங்கேருந்து போகிறவங்க கூட நாங்களாம் ஒரு பெங்களூரியன், நாங்களாம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது காரணம் என்ன? அந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் பெங்களூரில் வந்ததுனால தான். சரிங்களா? அடுத்தது உதாரணம் சொன்ன மாதிரி தான், ஒரு டெஸ்லா கம்பெனி வந்து இப்போ இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. அதன் காரணமாக டெவலப் ஆகும். அது பிறகு எஃப்டிஐ ரூட்ஸ், இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி பணமாக இந்தியாவுக்குள்ளே வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் ரூட் அண்டு கவர்மெண்ட் ரூட்டுன்னு ரெண்டு இருக்குதுங்க. இந்த ஆட்டோமேட்டிக் ரூட்னா என்ன? இதுக்கு வந்து கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் தேவை கிடையாது. ஒரு வெளிநாட்டிலேருந்து பணம் வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும்னா ரெண்டு விதமாக வரலாம். ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வரலாம், ஒன்று கவர்மெண்ட் ரூட்னு ரெண்டாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் ரூட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் தேவை கிடையாது. எப்படி வரும்? பார்மாவாக வரும், மருந்து பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, அதன் மூலமாக வரும். ஐடி செக்டர், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான், அவனுக்கு என்ன அப்ரூவல் கேட்டால் வருது? ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகுது. இது வந்து ஆட்டோமேட்டிக் ரூட்டு. அது பிறகு வந்து கவர்மெண்ட் ரூட்டு. கவர்மெண்ட் ரூட்டுக்கு வந்து அப்ரூவல் வந்து தேவையில்லை, கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் தேவை. இது வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் பிராண்ட் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்ஐபிபி, டிஃபென்ஸ் அண்ட் மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட்டுடைய அப்ரூவல் தேவைங்க. அடுத்து எஃப்டிஐ செக்டர் லிமிட்ஸ். ஒவ்வொரு செக்டார்லேயும் ஒரு ஃபாரின் கம்பெனி எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் நம்ம வந்து லிபரலாக இல்லை. பார்க்கும்போது 100% டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எதெல்லாம்? ஐடி செக்டாரில், ஒரு ரினியூவபிள் எனர்ஜியில், ரயில்வே, ஃபார்மா, இதிலெல்லாம் வந்து எவ்வளோ வேணுனாலும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 100 கோடி தேவைப்படுதுன்னா 100 கோடியுமே ஒரு ஃபாரின் கம்பெனியை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு அப்ரூவ்மெண்ட்டுமே தேவை கிடையாது. இதே டிஃபென்ஸாக இருக்குது அப்படின்னா, டிஃபென்ஸ் இராணுவ சார்ந்து ஏதோ ஒரு தளவாடங்களை அவங்க உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 74% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். 26% கவர்மெண்ட்லேருந்து யாரோ ஒருத்தங்க கான்ட்ரிபியூட் பண்ணோம். இதுதான் அந்தளவுக்கு தான் இருக்கணும். இதே இன்சூரன்ஸ் ஆகும், பென்ஷன் ஃபண்டாக இருந்துச்சுன்னா 49% ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். பிரிண்ட் மீடியாவாக இருந்துச்சு அப்படின்னா 26% இருக்கணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த செக்டரில் கூடிய கீ லிமிட்ஸ். இதை தாண்டி வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடாது. இது சார்ந்து வந்துச்சுன்னா அது சட்டவிரோதம். அது பிறகு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். இது என்ன போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்? டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துட்டோம். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்டில், பாண்ட்ஸில் அண்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. இது வந்து ரொம்ப ஷார்ட் டேர்முங்க, வாலட்டைல். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு தெரியும், நாம் காலையில் இன்வெஸ்ட் பண்ணி ஈவினிங்கில் கூட எடுத்துடலாம்.
ஸோ இது வந்து வாலட்டைலாக இருக்கும், ஷார்ட் டேர்மாக இருக்கும். ஸோ பாருங்க, குயிக் கேபிட்டல் இன்ஃப்ளோ அண்ட் அவுட்ஃப்ளோ. இன்ஃப்ளோனா கரன்சி வந்து நாட்டுக்குள்ளே வருவது, அவுட்ஃப்ளோனா நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு போகுதா அவுட்ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து கண்ட்ரோல்லாம் எதுவும் கிடையாதுங்க, மேனேஜ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல்லாம் எதுவும் கிடையாது. என்னென்னு பார்க்கும்போது ஃபாரின் எக்ஸ் ஃபண்ட் பையிங் ஷேர்ஸ் இன் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வந்து உதாரணமாக வந்து சொல்லலாம். சரி, இப்போது இந்த எஃப்டிஐக்கும் எஃப்இஐக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? எஃப்டிஐ எடுக்கிறது லாங் டேர்ம், இது ஷார்ட் டேர்ம். இதில் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து கண்ட்ரோல் இருக்கும், இதில் கண்ட்ரோல் இருக்காது. இது வந்து மேனுஃபேக்சர் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொல்லும், இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் பாண்ட்ஸ் வந்து சொல்லும். இது ரொம்ப ஸ்டேபிளானது, இது வந்து ஹைலி வாலடைல், எப்போ வேணாலும் சரியக்கூடியதாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்க. சரிங்க, இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்தியாவில் ரெகுலேஷன் கண்டிப்பாக இருக்கணும். கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் ஒரு விஷயம் வந்து சரியாக வந்து செயல்படும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஃபெமா அப்படிங்கிறத 1999 கூட வராங்க. இது ஃபாரின் கேபிட்டல் இன்ஃப்ளோ, அதாவது வெளிநாடுலேருந்து காசு உள்ள வரத்தை ரெகுலேட் பண்ணுங்க. அது மாதிரி ஃபாரின் டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட் அப்படிங்கிறது இந்த எஃப்டிஐ பாலிசியை வந்து ஃப்ரேம் பண்ணுங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வருது இல்லை, டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதை வந்து அந்த பாலிசி வந்து உருவாக்குறது இவங்க தான். அது மாதிரி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, செபி சொல்கிறோம் இல்லையா, அவங்க வந்து எஃப்ஐ இந்த ஸ்டாக் மார்க்கெட் இருக்கக்கூடியதை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸை வந்து அது மாதிரி கேபிட்டல் ஃப்ளோஸ் வந்து இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி கடந்த கிளாஸ்லேயே பார்த்தனால தான் வேகமாக போகிறேன், திரும்ப சொல்ல வேணான்ட்டு. அது மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. எதுக்காக ஒரு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவுக்குள்ளே வரணும்? எக்கனாமிக்கை க்ரோத் பண்ணுறதுக்காக. நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடக்கும், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகும், இன்னோவேஷன் உருவாகும். ஒரு ஐடி கம்பெனி வருதுன்னா அந்த ஐடி கம்பெனி சார்ந்து நிறைய வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, பேயிங் கெஸ்ட் சார்ந்து நிறைய அந்த ரூம்ஸில் நிறைய இருக்கும், ஹாஸ்டல் நிறைய வரும். அது பிறகு அதை சார்ந்து சுற்றி வந்து மெஸ்ஸுங்க நிறைய இருக்கும், நிறைய ஹாஸ்டல்ஸ் உருவாகும். அங்கே எக்கனாமிக் பூஸ்ட் ஆகுதா, கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நடக்குதா, நிறைய ரோடு போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நடக்கும். அது இம்ப்ரூவ்ஸ் த ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ். இந்த பிஓபி டெபிசிட்லாம் வராது. ஐஎன்ஆர் வந்து டெபிசிட் வந்து ஐஎன்ஆர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபாரின் கரன்சி இந்தியாவுக்குள்ளே வருது இல்லையா, அதன் மூலமாக இந்த டெபிசிட் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது பிறகு டெக்னாலஜி அண்டு ஸ்கில் ட்ரான்ஸ்ஃபர். இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஸ்கில்லை வந்து அதிகப்பட முடியும். ஐடி செக்டர் ஆகட்டும், ஒரு செல்ஃபோன் கம்பெனியில் அங்கே வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மக்களுடைய ஸ்கில் வந்து அதிகமாகுது இல்லையா. இப்போ ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அங்கே ஒர்க் பண்ணுறக்கூடிய மக்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது சார்ந்த ஸ்கில் ஒர்க் ஆகுது இல்லையா. ஸோ இது அது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட், நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஐடி செக்டர் ஆகட்டும், மேனுஃபேக்சர் ஆகட்டும், இதெல்லாம் நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தனால தானே உருவாச்சு, சாத்தியமாச்சு. சரி, இது என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குதுன்னு பார்க்கும்போது இந்த எஃப்ஐஐ அப்படிங்கிறது அதிகப்படியான வாலட்டைல் உடையது, எப்போனாலும் ரொம்ப லோவாக இருக்கக்கூடியது. ஏன்னா அது ஸ்டாக் மார்க்கெட் இல்லையா. ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. ஸ்ட்ரக்சரல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மேலே பார்த்தோம் இல்லையா, இத்தனை சதவீதம் தான் ஒரு டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்து ஒரு சில கூடிய பிரச்சனை. இப்போ டிஃபென்ஸில் டெலிகாம்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுக்கிறாங்க, லிமிட் வச்சுக்கிறாங்க. ஸோ அதை சார்ந்து அவங்களால அதிகப்படியாக இன்வெஸ்ட் பண்ண முடியல. அதன் பிறகு ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி என்ன, அதிகப்படியான டாரிஃப் வந்து விதிக்கிறாங்க வெளிநாடுலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் தயங்குறாங்க இந்த மேக் இன் இந்தியா கான்செப்ட்னால. சரி, அடுத்தது குளோபல் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகப்படுத்துறதுனால இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அடி வாங்குது அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். சரிங்களா, இப்போ ரீசெண்டாக நடந்தக்கூடிய இந்த டேரிஃபில் கூட பார்த்துருப்போம், ரெசிபிள் டேரிஃப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் காரணமாகவும் நாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நிறைய பேர் வந்து செய்கிறாங்களா, இல்லை அதையும் நாம் இங்கே பார்க்குறோம் இல்லையா. இவ்வளோ பண்ணுறதுக்கு இங்கேருந்து நாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, நாம் அங்கேயே போயிட்டு தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து வரதை நம்ம பார்த்துருப்போம். இப்போ தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கணுன்னு தெரியும், நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரிலீவ் ஆகுறாங்க அப்படிங்கிறது பக்கத்தில் நீங்கள் கேட்டு வந்திருப்பீங்க, உங்களுக்கு அது தெரியும், பார்த்துருப்பீங்க, ரெகுலராக நியூஸ் பேப்பர்களுக்கு அது தெரியும். அதே பிறகு கீ கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் டு பூஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்காங்க மேக் இன் இந்தியா கான்செப்ட் மூலமாக, அதாவது இந்தியாவிலேயே எல்லா பொருட்களையும் தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எஃப்டிஐ வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, வாங்க எங்கள் நாட்டில் வந்து நீங்கள் தயாரிங்க, எல்லா பொருட்களையும் எங்கள் நாட்டில் வந்து உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்தது ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம். நிறைய பொருட்களை வந்து இங்கே தயாரிப்பதன் மூலமாக கம்பெனி வருது அப்படின்னா அவங்களுக்கு நிறைய வந்து இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, சலுகைகளை கொடுக்குறாங்க. அது ஈஸி டூயிங் பிஸ்னஸ் ரிஃபார்ம்ஸ், அப்ரூவல்லாம் நிறைய கொடுக்குறாங்க, லேண்ட் நிறைய கொடுக்குறாங்க, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்ரூவல்ஸ்லாம் வந்து உடனடியாக கொடுக்குறாங்க. அது மாதிரி எஃப்டிஐ பாலிசி ரிப்ளேசேஷன் மேலே பார்த்து இல்லையா லிமிட்ஸ்ன்னு சொல்லிட்டு
இவ்வளோ லிமிட் தான் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த லிமிடேஷன்ஸ் எல்லாம் லிபரலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இருக்கக்கூடிய கீ இனிஷியேட்டிவ்ஸுங்க. இப்போது ப்ராக்டிஸ் கொஷினுங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து கீழே கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இதெல்லாம் வந்து சரியானது? எஃப்டிஐ அண்ட் எஃப்ஐஐ சார்ந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரியானது. எஃப்டிஐ ப்ரொவைட்ஸ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் அண்ட் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி. எஃப்டிஐ அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலையும் லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டியும் வந்து கொடுக்குது. ஆனால் எஃப்ஐஐ அப்படிங்கிறது பிரைமரிலி ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கெயின்ஸ் மட்டும் கொடுக்கும். எஃப்டிஐங்கிறது ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கெயின்ஸ் கொடுக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? அது பிறகு எஃப்டிஐ வந்து செபி வந்து ரெகுலேட் பண்ணணும், எஃப்ஐஐ வந்து ரிசர்வ் பேங்க் இந்தியா வந்து ரெகுலேட் பண்ணும். இது சரியா? அது பிறகு எஃப்டிஐ ஃப்ளோஸ் இன்டு செக்டார்ஸ் லைக் எஃப்டிஐ அப்படிங்கிறது மேனுஃபேக்சரிங் செக்டார்லையோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்லையும் இருக்கும். ஆனால் எஃப்ஐஐ அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் செக்டாரில் இருக்கும். இந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? அது பிறகு எஃப்டிஐ இஸ் மோர் வாலட்டைல் கம்பேர்ட் டு எஃப்ஐஐ. எஃப்டிஐ வந்து ரொம்ப பலவீனமானது, சீக்கிரமாக வந்து அதோடைய மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் எஃப்ஐஐ காட்டிலும் அப்படின்றாங்க. இது கரெக்டாக? குளோபல் மார்க்கெட்டை சார்ந்து இது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுன்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை 1க்கு 2 தடவை திரும்ப படிங்க. இப்போ நான் சொல்கிறது புரியலனாலும் நீங்களே ஒரு தடவை படித்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் வந்து சரியானது அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்டை சொல்லுங்கள். சரிங்களா? ஏவா பிஎஸ்சிஏ அப்படிங்கிறத கமெண்ட்டை சொல்லுங்கள். ஒருவேளை இந்த கொஷனுக்கான ஆன்சரை நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனல் இது கொஷனுக்கான ஆன்சர் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட பிடிஎஃப்பும் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் இருக்கும். வேணுங்கிறவங்க அங்கே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஒருவேளை பிடிஎஃப் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மறுநாள் கூட அப்லோட் ஆகும். சரிங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கிளாஸ் சந்திப்போம். நன்றி.